ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்வின் இறுதிக்கால கட்டத்தில் அவர் தனது உடல்நிலையை விடவும் தனது சீடர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளைப் பற்றியே அதிகம் சிந்தித்தார். குறிப்பாக நரேந்திரரின் ஆற்றலை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். ஒரு நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு சிறிய காகிதத் துண்டை எடுத்து அதில் ஜெய் ராதே பிரேமமயி, நரேன் உலகிற்கு போதிப்பான், எங்கும் சென்று உண்மைகளை பறைசாற்றுவான் என்று எழுதி தன் கைப்படக் காண்பித்தார். தனது குருவின் இந்த தீர்க்க தரிசனத்தை கண்ட நரேந்திரர் மிகுந்த அடக்கத்துடன் அதனை மறுத்தார். என்னால் அதெல்லாம் முடியாது என்று அவர் தயங்கினார். அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தீர்க்கமாக, உனது எலும்புகள் கூட இதை செய்யும், நீ செய்தே ஆக வேண்டும். காலப்போக்கில் எனது ஆன்மீக ஆற்றல்கள் அனைத்தும் உன் மூலம் வெளிப்படும் என்று அருளினார். நரேந்திரர் என்ற ஒரு தனி மனிதரை சுவாமி விவேகானந்தர் என்ற உலகளாவிய தலைவராக மாற்றிய மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த நிகழ்வுதான். குருவின் சொல்லே வேதவாக்காக அமைந்து பிற்காலத்தில் சிகாகோ முதல் உலகம் முழுவதும் வேதாந்தத்தின் ஒலியை விவேகானந்தர் முழங்கச் செய்தார்.